சென்னையில் உணவகங்களுக்கு கறி சப்ளை செய்யும் இறைச்சி கூடத்திலிருந்து 800 கிலோ கெட்டுப்போன கறியை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். 28 உணவகங்களுக்கு சப்ளை செய்யப்பட்ட கெட்டுப்போன இறைச்சி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டதா? சென்னையில் கெட்டுப்போன இறைச்சி உணவகங்களில் பயன்படுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது குறிப்பிட்ட இறைச்சி கூடத்திலிருந்து சப்ளை செய்யப்படும் இறைச்சியில் பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை சேத்துப்பட்டு அருணாச்சலம் தெருவில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான இறைச்சி கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் சோதனை மேற்கொண்டார். இந்த சோதனையில் இறைச்சி கூடத்தில் கெட்டுப்போன இறைச்சி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த 800 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. கடை உரிமையாளர் சக்திவேலிடம் நடத்திய விசாரணையில் 28 உணவகங்களுக்கு காலை கெட்டுப்போன கறி சப்ளை செய்ததாக தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட உணவகங்களை தொடர்பு கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த இறைச்சியை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். கெட்டுப்போன கறிகளை கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறதா எங்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதன் அடிப்படையாக உடனடியாக நாங்கள் இந்த சனாய் நகரில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்போ பார்த்தோம்னா எல்லாமே கெட்டுப்போன கறிகள் இங்கே நிறைய இருந்தது. காலையிலேருந்து இந்த இடத்துல இருந்து மொத்தம் 28 பேர்த்துக்கு கடைங்களுக்கு இந்த அழுகி போன மட்டன் மீட்டை சப்ளை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது அட்ரஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ உடனடியாக அங்கே சமைச்சிருந்தாங்கன்னா இன்கேஸ் இவ்வளோ நேரத்தில் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்கோம், கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபோன் நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறோம். உடனடியாக அந்த சாப்பாடு யார் கைக்கும் போய் சேராத மாதிரி, மக்கள் கைக்கு போய் சேராத மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கைப்பற்றுறது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 800 கிலோகிராம் இருக்கும். அந்த அழுகி போன கறிகள் எடுத்துருக்கோம். இது இப்போ மாநகராட்சி கிட்ட நாங்கள் நம்ம கார்பரேஷனில் நான் கொடுத்துருக்கோம். அவங்க அதை கொண்டு போய் பரியல் கிரவுண்டில் கொண்டு போய் அது புரோட்டோகால் பிரகாரம் அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. தொடர்ந்து மாட்டு இறைச்சி கூடத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட இறைச்சி மாதிரி சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இறைச்சி அறிவியல் பிரிவு சோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது சென்னை மாநகராட்சி கால்நடைத்துறை அதிகாரி, சுகாதார ஆய்வாளர், காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். சென்னையில் கெட்டுப்போன இறைச்சியை உணவகத்திற்கு சப்ளை செய்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.